அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், மனித வாழ்க்கையில் அல்லாஹ் வழங்கியிருக்கும் எண்ணற்ற அருட்கொடைகளை நாம் தினமும் அனுபவித்து வருகிறோம். நாம் கேட்டுப் பெற்ற அருள்களும் இருக்கின்றன. ஆனால் நாம் கேட்காமலேயே அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருள்கள் அதைவிட அதிகம். நாம் இன்று உயிருடன் இருக்கிறோம், ஆரோக்கியத்துடன் இருக்கிறோம், சிந்திக்கும் திறனுடன் இருக்கிறோம், உணவு உண்ணுகிறோம், தண்ணீர் குடிக்கிறோம், குடும்பத்தோடு வாழ்கிறோம். இவை அனைத்தும் அல்லாவின் பேரருளாகும். ஆனால் இந்த அருள்களில் மிகப்பெரிய அருள் எது தெரியுமா? நாம் அல்லாஹ்வை ஒரே இறைவன் என்று நம்பியிருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாவின் தூதர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஈமான் என்ற அரிய செல்வத்தை பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்தில் எண்ணற்ற செல்வங்கள் இருந்தாலும் ஈமானுக்கு ஈடாக எதுவும் இல்லை. பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். உடல்நலத்தை இழந்தாலும் மீண்டும் பெற முயற்சி செய்யலாம். ஆனால் ஈமானை இழந்துவிட்டால் அதற்கு ஈடாக எதுவும் இல்லை. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் திருக்குரானில் ஒரு மகத்தான வாக்குறுதியை நமக்கு வழங்குகிறான். நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக அருள் வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். நன்றி செலுத்துவது என்பது வெறுமனே நாவால் நன்றி சொல்வது மட்டும் அல்ல. அல்லாஹ் கொடுத்த அருள்களை உணர்ந்து அவற்றை சரியான வழியில் பயன்படுத்தி அவனுக்கு அடிபணிந்து வாழ்வதுதான் உண்மையான நன்றியாகும். ஒருவர் அல்லாவின் அருளை நினைத்து வாழும்போது அவருடைய ஈமான் பலமாகும். இறுதி மூச்சு வரை ஈமானோடு வாழும் பாக்கியம் அவருக்கு கிடைக்கும். அதுமட்டுமல்லாமல் அவருடைய பிள்ளைகள், சந்ததியினர் மற்றும் குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் ஈமானின் செல்வத்தை வழங்குவான் என்று நம் பெரியோர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நன்றி உணர்வோடு வாழ்வதற்கான வழிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அவற்றில் மிகவும் அழகான ஒரு துஆ இருக்கிறது. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد نبيا ورسولا. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد نبيا ورسولا. இந்த துஆவின் பொருள் என்னவென்றால், அல்லாஹ்வை என்னுடைய இறைவனாக நான் ஏற்றுக்கொண்டேன். இஸ்லாத்தை என்னுடைய மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய நபியாகவும் தூதராகவும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதாகும். இந்த துஆவை உணர்வோடு ஓதுகிற ஒருவர் அல்லாவின் அருளை உணர்ந்த நன்றியுள்ள அடியாராக மாறுகிறார். ஏனெனில் அவர் பெற்றிருக்கும் மிகப்பெரிய செல்வமான ஈமானை நினைவுகூர்கிறார். அன்பிற்குரியவர்களே, நன்றி உணர்வோடு வாழ்வதற்கு இன்னொரு முக்கியமான சிந்தனையையும் நம் அறிஞர்கள் கூறுகிறார்கள். நாம் இன்று எத்தனை வயதில் இருந்தாலும் இதுவரை நமக்கு கிடைத்த அனைத்தும் அல்லாவின் அருளால்தான் கிடைத்தது. நம்முடைய கல்வி, வேலை, செல்வம், குடும்பம், மரியாதை, அந்தஸ்து, உடல்நலம், நண்பர்கள் என எல்லாமே அல்லாவின் கொடை. சில நேரங்களில் மனிதன் தன்னுடைய வெற்றியை தனது திறமைக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறான். நான் புத்திசாலி என்பதால் வெற்றி பெற்றேன், நான் கடினமாக உழைத்ததால் இந்த நிலைக்கு வந்தேன் என்று நினைக்கிறான். ஆனால் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். அந்த அறிவை கொடுத்தவன் யார்? அந்த உடல் வலிமையை கொடுத்தவன் யார்? அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தியவன் யார்? அனைத்தும் அல்லாஹ்தான். அதனால் ஒரு உண்மையான முஃமின் என்னிடம் உள்ள அனைத்தும் அல்லாவின் அருள் என்ற எண்ணத்தோடு வாழ்கிறான். அந்த எண்ணமே அவனை நன்றியுள்ள அடியாராக மாற்றுகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த நன்றி உணர்வை வளர்க்க மிகவும் சிறந்த வழிகளில் ஒன்று துஹா தொழுகையாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுகைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பல ஹதீஸ்களில் அதன் சிறப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒருமுறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு 3 விஷயங்களை விசேஷமாக உபதேசித்தார்கள். அவற்றில் ஒன்றாக லுஹா தொழுகையை ஒருபோதும் விடக்கூடாது என்று கூறினார்கள். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருக்கு தனிப்பட்ட முறையில் உபதேசித்த ஒரு விஷயம் என்றால் அதன் முக்கியத்துவம் எவ்வளவு அதிகம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மற்றொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித உடலில் 360 மூட்டுகள் இருப்பதாக கூறினார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த மூட்டுகளுக்காக சதகா செய்ய வேண்டும் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களால் தினமும் 360 தர்மங்கள் செய்ய முடியுமா என்று. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் எளிமையான வழியை கற்றுத் தந்தார்கள். சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதும் சதகா, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதும் சதகா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதும் சதகா, அல்லாஹு அக்பர் என்று சொல்வதும் சதகா, நல்லதை ஏவுவதும் சதகா, தீமையை தடுப்பதும் சதகா. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மகத்தான செய்தியை கூறினார்கள். இவை அனைத்திற்கும் பதிலாக 2 ரகத் லுஹா தொழுகை தொழுதால் போதும் என்று. சுப்ஹானல்லாஹ், வெறும் 2 ரகத் லுஹா தொழுகை மூலம் 360 சதகாக்களின் நன்மையை பெற முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இதில் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், நாம் பெற்றிருக்கும் உடல் நலத்திற்கும் இயங்கும் உறுப்புகளுக்கும் உயிருக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதாகும்.
அந்த நன்றியை வெளிப்படுத்தும் மிகச் சிறந்த வழிகளில் ஒன்று லுஹா தொழுகை என்பதாகும். அன்பிற்குரியவர்களே, லுஹா தொழுகையின் சிறப்புகளைப் பற்றி சிந்திக்கும்போது நம்முடைய உள்ளம் ஆச்சரியத்தில் ஆழ்கிறது. மிகக் குறுகிய நேரத்தில் தொழக்கூடிய இந்த நஃபில் தொழுகைக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறான் என்பதை ஹதீஸ்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றன. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுகையை வழக்கமாக தொழுவார்கள். 4 ரகத்துகள் தொழுவார்கள். அல்லாஹ் நாடிய அளவுக்கு அதைவிடவும் அதிகப்படுத்துவார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், லுஹா தொழுகை என்பது ஒரு சாதாரண அமல் அல்ல. நபிகள் நாயகம் தொடர்ந்து கடைபிடித்த ஒரு சிறப்பான அமலாகும். நாம் பல நேரங்களில் வாழ்க்கையின் சிரமங்களைப் பற்றி கவலைப்படுகிறோம். வருமானம் போதவில்லை என்று கவலைப்படுகிறோம். குடும்ப பிரச்சினைகள், கடன்கள், உடல்நல சோதனைகள், பிள்ளைகளின் எதிர்காலம், தொழில் முன்னேற்றம் என்று பல்வேறு கவலைகள் நம்மைச் சுற்றி இருக்கின்றன. ஆனால் இந்த கவலைகளுக்கு மத்தியில் நாம் மறந்து விடும் ஒரு விஷயம் இருக்கிறது. நம்முடைய எல்லா காரியங்களையும் நடத்துபவன் அல்லாஹ் என்பதையே சில நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம். ஒரு ஹதீஸில் அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் அறிவிக்கிறார்கள், ஆதமின் மகனே, பகலின் ஆரம்பத்தில் எனக்காக 4 ரகத்துகள் தொழுது வா. அவ்வாறு நீ தொழுது வந்தால் அந்த நாள் முழுவதற்கும் நான் உனக்கு போதுமானவனாக இருப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த ஹதீஸின் அர்த்தத்தை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். உலகத்தில் மனிதன் தேடிக் கொண்டிருப்பது என்ன? பாதுகாப்பு, நிம்மதி, தேவைகள் நிறைவேறுதல், வாழ்க்கையில் முன்னேற்றம், சிரமங்களிலிருந்து விடுதலை. ஆனால் இந்த அனைத்தையும் தரக்கூடியவன் அல்லாஹ்தான். அவனே நான் உனக்கு போதுமானவன் என்று வாக்குறுதி அளிக்கிறான். ஒரு மனிதனுக்கு இதைவிட பெரிய செல்வம் வேறு என்ன இருக்க முடியும்? மனிதர்களை நம்பி வாழ்வதை விட அல்லாஹ்வை நம்பி வாழ்வதே மிகப்பெரிய வெற்றியாகும். லுஹா தொழுகை அந்த நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்தில் வலுப்படுத்துகிறது. அன்பான சகோதரர்களே, நம்மில் பலர் பறக்கக் குறைந்து விட்டதாக கூறுகிறோம். முன்பு கிடைத்த வருமானத்தில் குடும்பம் நன்றாகச் சென்றது. இன்று அதிக வருமானம் இருந்தாலும் போதவில்லை என்று பலர் கூறுகிறார்கள். பணம் இருக்கிறது, ஆனால் மனநிம்மதி இல்லை. வசதிகள் இருக்கின்றன, ஆனால் சந்தோஷம் இல்லை. இதற்கு காரணம் பறக்கக் குறைவாக இருப்பதுதான். பறக்கத் என்பது வெறும் பணத்தின் அதிகரிப்பு அல்ல. குறைவான வருமானத்தில் கூட திருப்தியாக வாழ்வது பறக்கத். சிறிய வருமானத்தில் பெரிய தேவைகள் நிறைவேறுவது பறக்கத். உடல்நலத்துடன் வாழ்வது பறக்கத். குடும்பத்தில் ஒற்றுமை இருப்பது பறக்கத். நேரத்தில் நன்மை இருப்பது பறக்கத். வாழ்க்கையில் அல்லாவின் உதவி தொடர்ந்து கிடைப்பது பறக்கத். இந்த பறக்கத்தை பெறுவதற்கான வழிகளில் ஒன்றாக லூஹா தொழுகையை நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். பல சாலிகான அடியார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பறக்கத்தை துஹா தொழுகையின் மூலம் பெற்றதாக கூறியிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் காலையில் விழிக்கும் போது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. கண்கள் பார்க்கின்றன, காதுகள் கேட்கின்றன, கைகள் இயங்குகின்றன, கால்கள் நடக்கின்றன, இதயம் துடிக்கிறது, நுரையீரல் சுவாசிக்கிறது. இவை அனைத்தும் அல்லாவின் அருளாகும். ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். இந்த உறுப்புகளில் ஒன்று கூட செயலிழந்தால் வாழ்க்கை எவ்வளவு சிரமமாக மாறும். ஒரு விரலை கூட அசைக்க முடியாத நிலை வந்தால் எவ்வளவு கஷ்டம். ஆகவே ஒவ்வொரு காலையிலும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? லுஹா தொழுகை அந்த நன்றியின் வெளிப்பாடாகும். யா அல்லாஹ், நீ எனக்கு வழங்கிய அருள்களை நான் மறக்கவில்லை. உனக்கு நன்றி செலுத்துவதற்காகவே இந்த தொழுகையை தொழுகிறேன் என்று நம்முடைய செயல் மூலம் கூறுவதாக அது அமைகிறது. அன்பானவர்களே, நன்றியுள்ள அடியார்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நன்றியுள்ள அடியார்களுக்கு அல்லாஹ் தனது அருளை அதிகரிக்கிறான். நன்றியுள்ள அடியார்களின் இறுதி நேரத்தை நல்லதாக ஆக்குகிறான். அவர்கள் இறுதி மூச்சில் ஈமானுடன் பிரியக்கூடிய பாக்கியத்தை வழங்குகிறான். நாம் அனைவரும் ஒரு நாளில் இந்த உலகத்தை விட்டு செல்லப் போகிறோம். அந்த இறுதி நேரத்தில் நமக்கு உதவப்போவது செல்வமோ பதவியோ புகழோ அல்ல, அல்லாவின் அருளும் ஈமானும் மட்டுமே. அந்த ஈமானை பாதுகாக்கும் அமல்களில் ஒன்று நன்றியுள்ள வாழ்க்கை. அந்த நன்றியுள்ள வாழ்க்கையை வளர்க்கும் மிகச்சிறந்த அமல்களில் ஒன்று லுஹா தொழுகை. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களும் சகோதரிகளும், இனிமேல் லுஹா தொழுகையை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக் கொள்வோம். 2. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.